ராமேஸ்வரத்திலிருந்து அனுமதியின்றி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற படகுகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மீனவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரத்தில் 750க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி தொழிலுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் கடந்த சில தினங்களாக 10க்கும் மேற்பட்ட உரிமம் பெறாத படகுகள் அனுமதியின்றி கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதாக கூறப்படுகிறது. எனவே அந்த படகுகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த மீனவர்கள் மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கும் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு வந்த மீன்வளத்துறை ஆய்வாளர் கௌதம் அனுமதியின்றி கடலுக்கு சென்ற படகுகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதையடுத்து மீனவர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டனர். 10க்கும் மேற்பட்ட படகு அனுமதிச்சுட்டு வாங்காமையே அவங்க மீன் பிடிக்க போயிட்டாங்க. அதை கண்டிச்சு நாங்கள் டோக்கன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இதுவரை 2 மணி நேரமாக நாங்கள் டோக்கன் வாங்காம அந்த 10 படகுகள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மீன்துறையில் கேட்டு கிடக்கிறோங்க. 10 போட்டு மேல நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஒரு கண் துடைப்பா தான் இருக்கு. ஏன்னா அந்த 10 படகுகளை போய் பிடிக்கிறதுக்கோ இல்லை அவங்க மேல நடவடிக்கிறதுக்கோ எந்த விதமான வசதியும் இல்லாம இந்த மீன்துறை இயங்கிக்கிட்டு இருக்கு, செயலிழந்து கிடக்கு.